இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா A2D சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? என்ன பண்ணிட்டு இருக்கவன ஏன் நீ கூரை மேல போடாதீங்க. ஃபேன் பட்டிட்டு இருந்தயா திரும்பமா அக்கா எப்படி இருக்காங்க? பரவாயில்லையே, எதிர்பார்க்காததுதான். பரவாயில்ல, இதான் பசங்க அப்படி அடிச்சுக்கிட்டு இப்படி செஞ்சுட்டாங்க. வணக்கம் வணக்கம் சோல்ஜர்ஸ். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு என்ன ஜம்மு இருக்கேன். கோபிநாத் நல்கு வணக்கம். சொல்லுங்க, 2 மணிக்கு என்ன பண்ண போறோம்? 2 மணி தான் ஆகுது. என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. என்னையா அப்படி கேட்டு வர? கமான். என்ன பண்ண போறோம்? பம்படா என்ன? இல்ல கட்டி கேட்டது நடக்குதா? வேண்டாம் நண்பர்களே, அந்த ரூட்டுக்கு போகவே வேண்டாம், இங்கேயே நிப்போம். சோ அதாவது பாத்தீங்களா, எனக்கு மாசம் சம்பிரதாயம் பண்ணுவோம். அது என்னன்னா வந்து ஒத்துக்கி போடுங்க போடுங்க. அது என்னன்னா வந்து எங்களுக்கு மாசம் ஒரு கம்பெனிக்கார வந்து லேப்டாப் கொடுப்பான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லேப்டாப்பை பிரிச்சு இது எடுத்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு சரி அப்புறமா அதை வந்து ரிவ்யூ பண்ணி நீங்க எங்களுக்கு சொல்லணும். ஓ வெரி குட். நான் தானே? கண்டிப்பா. நல்லா இதுக்கு முன்னாடி வந்துட்டு உண்மையே சொல்ல போனா அம்மா லேப்டாப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் வந்து டெஸ்க்டாப்புக்கு தான் போயிட்டது. சரிங்களா? அப்பா டெஸ்க்டாப்புக்கு போயிட்டாரு, வேற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் வந்து அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எடிட்டர் சொல்லுவான், அதை வாங்கி சொருவோம், அவ்வளோதான். ஏய் அனுப்பி போட்டு ஓப்பன் பண்ணுமா? பண்ணிடலாம். ஓகேங்களா? எங்க எப்படி கட் பண்றது? இந்த படிச்சுக்க செட்டிங் சம்பிரதாயம். இதுங்க இது பெட் இருக்கும். ஆக்சுவலா என்னது ஏன்னா லேப்டாப் வந்து இது ஒரு இது இருக்குங்க, வடக்குக்கு போயிட்டு அப்புறம் தெற்குக்கு வரணும் ஒன்று இருக்கு. சரி, இப்போ நம்ம வடக்குக்கு போயிட்டு வந்திருக்கா இல்ல தெற்குக்கு முதல்ல வந்திருக்கான்றது தெரியல. சரி, ஸோ இதுக்கு பெட்டு கட்டணும். நீங்க பெரிய ஆளு, உங்களுக்கு நேரவே அமைச்சிருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டா தான் நம்மளுக்கு வந்திருக்கோம். சரி ஓகே, என்ன பெட்டு கட்டணும்? நீங்க வந்து புதுசு டேரக்டா நமக்கு வந்திருக்கோன்றீங்களா? நான் சொல்ல இல்ல, வெளியே எங்க போய் சுத்தி தான் வந்திருக்கோம் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒரு மட்டன் பிரியாணி பெட்டு. என்ன பிரியாணி டேர் மாதிரி சொல்றீங்க, ஏதாவது இதை பண்ண அதை பண்ண அந்த மாதிரி. ஓ அப்படி சொல்றீங்களா? 399 தான் இன்வெஸ்ட் டாக்ஸ். வேண்டாம் நோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். திரும்ப வர மாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. நோ நெவர் फ्रेंड्स, ஒன்ஸ் பட்டது இன்னும் ஆறாம அப்படியே இருக்கு. திரும்ப வர மாட்டேன்டா. என்ன ஏதாச்சும் பண்ணணுமா? ஏதாவது சூப்பர். நீங்க நானு கேகே வந்துட்டு பாரிஸ் கார்னர்ல ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங்க்கு போலாம். ஓகே. இப்போ எனக்கு கேட்கணும்ல. சொல்லுங்க சார். இப்போ இது பழசா இருந்ததுன்னா கேளுங்க. இருக்கா அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. மாவனை மாட்டாடா என் பம்பர் கட்ட மண்டையா. ஒருத்தங்க நீங்க போன் பேசுங்க. சரி ஓகே பேசலாம். என்ன வாட் இஸ் திஸ்? சிக்கிட்ட ஜிஞ்சபடி சாவடிடா. ஆனா யாருன்னு சொல்லவே இல்ல. சொல்லணுமா? சொல்லனா உங்களுக்கு அப்படியே தெரியாது இல்லையா? ஓகே ரைட் நண்பர்களே, வேணா அது ஓபன் பண்ணுங்க. நீங்க தான் வரணும் கத்தி எடுத்து. லேப்டாப் தான் முக்கியம். இது புது ஓபன் பண்ணாதா இருங்க. சீல் இந்த சைடு ஓபன் பண்ணாத மாதிரி தான் இருக்கு, இந்த சைடு அப்படிதான் இருக்கு. பிரியாணி உள்ள மாத்திருப்பாங்க, ஏதாவது மாத்திருப்பாங்க. ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கிற இதெல்லாம் மாத்திருப்பாங்க. இங்க பாருங்க மாசா, இதுல ஒரு மேட்டர் சொல்றேன். இப்படி இருக்காரு இது டப்பாங்க, இதுக்குள்ள தாங்க இருக்கு. நான் வந்து கலரே இப்படிதான் இருக்கு. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பேம்பு சுகர் கேன்ல பண்ண வந்து ஒரு அட்டை பெட்டி. வந்து கவர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ரீசைக்கிள் பண்றதுக்காக. சூப்பர், வெரி குட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மும்பைக்கு வந்து எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, லெனோவோக்காரங்க. கூப்பிட்டுட்டு ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணாங்க. அந்த லேப்டாப் தான் இது. ஓ நைஸ். இப்போ லான்ச் பண்ணாங்க.
இங்க ஒரு ஆன்ல இருக்கு ஆட்டோமேட்டிக் ஆன். ஏங்க இந்த லேப்டாப் ஒரு மாசம் லேப்டாப்ங்க. ஏன்னா இந்த லேப்டாப் நான் ஆக்சுவலா அங்க யூஸ் பண்ணி பார்த்தேன். இதுல மேட்டர் என்னன்னா ட்ராக் பேட் யூஸ் பண்ணி பாருங்க. ஓ ஸ்மூத்தா இருக்கா? ஆமா ஹாப்டிக் இருக்கும். தெரியாது ஹாப்டிக். ஏங்க ஒரு நார்மல் லேப்டாப் எடுத்துறாங்க. இங்க பாருங்க. இப்போ இது இருக்குங்களா? இது நீங்க தீங்களா எப்படி இருக்கு? ஆமா ட்ராக் ஆகுது. இது பாருங்க எப்படி இருக்கு? ஸ்மூத்தா இருக்கு. இது மட்டும் தான் பட்டன். இது ரெண்டு பட்டனே கிடையாது. என்ன மேட்டர்னா உள்ள வந்து வைப்ரேட்டர் மோட்டர் இருக்கும். நீங்க கை வச்சு பிரஸ் பண்ண உடனே மோட்டர் டிங் அப்படினா உங்களுக்கு பட்டன் மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளவுதான் மேட்டர். வாசா அடடே ஏடி என்ன அதுக்கு பேசாம அவங்க லைக் அந்த மோட்டர் வைக்காம இருந்திருக்கலாம். வைக்கலாம் இல்ல பட்டன் எடுத்து கிளிக் பண்ணுங்க. ஓ கிளிக் ஆச்சான்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த டெக் வந்து விண்டோஸ்ல இருக்காது. இப்போ விண்டோஸ்ல ஃபர்ஸ்ட் இப்போ விண்டோஸ்ல வந்து கொண்டு வந்திருக்கான். இது மாதிரி நிறைய மேட்டர் உள்ள வச்சிருக்கேன். ஒண்ணு நான் சொல்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட்டப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஐ சாரி நீங்க நம்ம யுனைடெட் இல்ல எந்த ஊர்ல இருக்கு? இல்ல இது வந்து கண்ட்ரி. வாய பாரு. கீழ வாங்க அப்படியே கீழ வாங்க. ஐல ஈரான் ஈராக் இந்தியா கிளிக் பண்றீங்க ஈரான் கீழ திரும்ப போறோம். நெக்ஸ்ட் இது பாருங்க எவ்வளவு வருது. அடடே ஓ என்ன இதாயிடுச்சு பாரு. நெக்ஸ்ட் வாவ் ஏடி டெக்னாலஜி ஆன்டி பையனுக்கு ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி கொடுங்க. இது நான் தான் சொன்னேன். நான் சொல்ல அவரா தான் சொல்றாரு. நேம் யுவர் டிவைஸ் போடுங்க. என்னன்னு பேர் வைக்கலாம். உங்கள என்ன பண்ணுவாங்க? அப்படியா? வேங்க கையில வச்சு நோடு. என்ன வைக்கலாம்? எதையாச்சும் சொல்லியா? பில்லுக்கு துட்டு ரிட்டர்ன்ஸ் வைங்க. டிடி ரிட்டர்ன்ஸ். மீண்டுமா? டிடி ரிட்டர்ன்ஸ் 9. இப்போ எனக்கு அது கிளியரா கேக்குது. டெத் இங்க வாங்க ஃபேஸ் ஐடி. ஓ மை காட் கிளிக் பண்ண கொடுத்துருங்களா. செட் பண்ணுங்க ஃபேஸ் ஐடி செட் பண்ணுங்க. ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். கோஸ் கொடு. நைஸ். பின்னு போடுங்க. என்ன பின் வேணும்? தானே டிடிஆர் 9. டிடிஆர்னா நீங்க தப்பா நினைக்கிற நண்பர்களே. டிடிஆர்னா வந்து டிடிஆர் RAM. இது வந்து டிடிஆர் 5 வந்து 9 வரைக்கும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அதான் சொல்றாரு. யா நீங்க தெரியாமலாம் பண்ணல. நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. கெட்டிங் திங்ஸ் ரெடி ஃபார் யூ. இங்க வாங்க. என்ன உள்ள எதுவும் கீலாம் கேட்கல. யூசுவலா கேட்கும்ல. அதுக்காக தான் this video is sponsored by மறுபடியும் but this time Microsoft and Lenovo. மைக்ரோசாஃப்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர். பாத்தீங்களா? நினைச்சு பாருங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்பான்சர்ட் வீடியோல இந்த மூஞ்சி இருக்கு நினைச்சிருக்கியா நீ? இல்ல என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? இந்த ஃபேஸ் காட்டுங்க. இதுல ஃபேஸ் ஐடி இருக்கு. இதுல டச் ஐடி இருக்கு. இங்க பாருங்க. இதுல பாருங்க டச் ஐடி இருக்கு. கேமரா சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு. ஆர் யூ சீரியஸ்? பயங்கர குவாலிட்டியா இருக்கு கேமரா. இதுல ஆட்டோ ஃப்ரேமிங் ஒன்னு இருக்கா? அத ஆன் பண்ணி நான் இங்க பாருங்க. நான் இப்ப வந்துறேன். இங்க பாருங்க. நீங்க போங்க. நீங்க கிட்ட போங்க. நீங்க போங்க. ஆடா தம்பி கிட்ட இத கத்துக்கணும். ஓகே ப்ரோ. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? இத எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணுங்க. முடிச்சிட்டு வரும்போது இத ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு நான் பிரிச்சு காட்டுறேன். அவ்வளவு இருக்கு. அப்படியே இருக்கட்டுமே. பிரிச்சுவோம். ஓகே ப்ரோ. டைம் வந்து 3 இது ஆட் பண்ண என்னன்னு சொல்லுங்க. 3 ஆட் பண்ணா அது என்ன நம்பர்னு சிந்திங்க. ரைட். சோ இதான் இனிமே இதான் உங்களுக்கு பிரைமரி டிவைஸ். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது ஹானஸ்டா சொல்லணும். டன். ஓகே வாங்கலாம். தேங்க் யூ ஃபார் தி லேப்டாப். கூடிய விரைவில் மீட் பண்ணுவோம். முக்கியமான வேலை என்னன்னா போய் நான் ஒரு கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணனும். அதுக்கு பே பண்ணி ஒரு 10 மாசம் ஆகுது. இப்பயாச்சும் நான் பார்த்து நக்கல்யா அவனுக்கு தொழில் கத்துக்கிட்டு கைத்தொழில் ஏதாவது யூஸ் ஆகும்னு பாக்க. இதெல்லாம் கைப்பழக்கம். நன்றி. வணக்கம். Several days later. சோல்ஜர் டாக்டர் ஓஹோ வாங்க ப்ரோ. வணக்கம் மாமா. ட்ரெஸ் மாத்திட்டு வராதா இல்ல உண்மையாவே இருந்தாளா? தெரியலையே. அப்படிலாம் கிடையாது. நோ. ஸோ ஆக்சுவலி நான் ஒரு மேட்டர் யோசிச்சேன். என்னன்னா நம்ம எதுக்கு வந்துட்டு இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம். ஷேவ் பண்ணாம இந்த போர்ஷன்ல எடுத்துக்கிட்டு ஷேவ் பண்ணிட்டு ஒரு 7 நாள் ஆயிடுச்சு கைஸ். பட் நம்ம வந்துட்டு டாடா சால்ட் போட்டு சோறு சாப்பிட்றதுனால நம்மளால அது பண்ண முடியாது. என்ன கேட்டாலும் வந்து சில பேருக்குலாம் வந்துட்டுங்க இல்ல உரைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றது? நல்லா உப்பு போட்டு. ஓகே ரைட் நண்பர்களே எப்படி இருந்தது? ஆக்சுவலி இட் வாஸ் வெரி குட். இட் வாஸ் பெர்ஃபார்மிங் வெரி வெல். நம்ம அப்பவே வந்துட்டு இந்த பீக்கிங்லாம் வந்து பீக் பண்ணா லைட்டா ஒர்க் ஆகாம இருந்துச்சுல. ஆனா நான் என்ன பண்ணேன், உண்மையா
பாத்தீங்களா? புது வால்பேப்பர் மாத்துறதுக்கு இதுல காட்டிட்டு இருந்தேன் அம்மாட்ட. எங்க அம்மா ரொம்ப நேரமா பாக்குறாங்க, எதுவா காட்டுறது, பிளாக் ஆயிட்டே இருந்துச்சு. நான் வந்து 15 minutes அப்படின்னா எங்க அம்மா வர அப்படின்னு போயிட்டு குழம்பு கிண்டிட்டு என்னடா காட்டுற வந்து திருப்பி போகுது. ஓவரா விசுவாசமா இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம பார்த்த அத்தனையுமே இட் வாஸ் ஒர்க்கிங் பெர்ஃபெக்ட்லி. டிஸ்ப்ளேவா எப்படி இருக்கு டிஸ்ப்ளே? பக்காவா இருந்துச்சு. அதுல சூப்பரா பிளாக் ஸ்லிங்ஸ் வந்து லைட் எரியல. அதாவது ஆக்சுவல் சோர்ஸ் கலரை பாக்குறதுக்கு திஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். இது வந்து ஓய்லி டிஸ்பிளே நண்பர்களே. ஸோ அதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்ஸ் வந்து பிளாக்ஸாகவே தெரியும். ஸோ நாங்கள் வந்து 2-3 ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கோம். ரைட்டு, நல்லா இருந்தா அப்புறம் சூப்பராக அப்படியே இருக்கு. ரியல் என்ன பார்க்குறோமோ அப்படியே அந்த ஃபோட்டோல இருக்கு. ஸோ இதுதான் 4 இடத்துல ஸ்க்ரூ போட்டு ஓபன் பண்றாங்க. கேட்டோம். அருமையா இருக்குல்ல? உள்ள ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? ஓபன்ல வேற வந்துச்சுல்ல. இப்போ வந்து உள்ளே பாருங்கள். ஏடி பியூட்டிஃபுல். அருமையா இருக்கா? இது வந்து இது ஒரு இது ஃபெட்டிஷ் மாதிரி இல்ல, திறந்து பாக்குற ஃபெட்டிஷ். ஒரு எந்த மாதிரி வருமா? எதை எதை உலகம் ஆமா கரெக்டா? பாத்தீங்களா அண்ணனே பாடி இருக்காரு. இருங்க முதல்ல இதுதான் அப்புறம் பாடி. ஓகேங்களா? பாடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இது நம்ம எப்பயுமே வந்து ஓப்பன் பண்ண உடனே பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கணும். ஏன்னா திடீர்னு நம்ம எடுத்தீங்க எதாவது சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டு பொத்தா போயிடும். அதான் இப்போ பேட்டரி கழட்டுமா? இதுதான் பம்புல யாருக்கு என்ன பண்ணுவே பம்புல? நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. வரக்கு 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 எப்படி அருமையா இருக்கா? அருமையா இருக்கு. ஐ திங்க் இப்போ ஒரு 1 year பேக்னு நினைக்கிறேன் ஒரு பேட்டரி டெஸ்ட் பண்ணாங்க. அது வந்துட்டு இதுவானா கூட டேமேஜ் ஆனா கூட பிஓடி நினைக்கிறது. பிஓடி பேட்டரி தான் இருக்கும். பிஓடி தான் மாஸ் பண்ணிருக்கேன். தெரியல, நத்திங் ஃபோன் வருது இல்ல, நத்திங் ஃபோன்ல வர பேட்டரியில பிஓடி பேட்டரி. அப்படியா? ஆமா. இருங்க, இவன் யாருமா சென்சன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்காய் பிஓடி தாங்க. பிஓடி இதுவும் ஓகே. பாத்தீங்களா? அவர் இங்க பாருங்க, இதுல பக்கா வந்து இது வரைக்கும் ஒரு பேட்டரியா, இந்த இடத்துல கேப் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு கட் பண்ணியா வந்துருக்காங்க. சூப்பரா. எங்கெல்லாம் இடம் கிடைக்கும் நான் பேட்டரி இம்ப்ரூவ் பண்றோம். சமல்ல வெரி குட்ரா, கை குடு. ஆக்சுவலி அன்னைக்கு வாங்கிட்டு போய் அன்னைக்கு சார்ஜர்ல தான் போட்டு ஒர்க் பண்ணுவோமா? இல்ல அன்னைக்கு சார்ஜர் போயிட்டு இன்னைக்கு காலைல தான் சார்ஜ் போட்டேன். அப்படியா? இன்னைக்கு காலைல தான் சார்ஜ் போட்டேன். பிஓடி சிறப்பான ஆள் நீ. டெஸ்ட் பண்ணோம். ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 hours 41 minutes வந்துருக்கு. சார்ஜ் போடும்போது எவ்வளவு நேரம் எடுக்குது பாத்தீங்கன்னா 80% வந்து 1 hour ஆயிடுது. மீதி 35 minutesல வந்து இப்போ வந்து இது பேட்டரி பார்த்தாச்சு. அடுத்தது எஸ்எஸ்டி. அடுத்து இங்க பாருங்க, இது அவங்க எஸ்எஸ்டி. நீங்க யூஸ் பண்ண டேட்டாலாம் இதுதான் இருக்கும். WD-SM740 Gen 4 SSD எடுக்கலங்க, அதெல்லாம் எடுக்கல. அடுத்து பாருங்க, இது பாருங்க இன்டெல் வைஃபை லேப்டாப். அடுத்து காப்பர். இங்க போய் எங்க பாருங்க, உள்ள எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்கு காப்பர்? ஆகதான் நீங்க வந்து இந்த கேள்வி கேட்டாங்க. இது இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மாஸ்ஃபெட். மாஸ்ஃபெட்னா வந்து கைண்ட் ஆஃப் டிரான்சிஸ்டர். எதுக்காக இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ இங்க ப்ராசர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்மல் ப்ராசர் மாதிரி கிடையாது. நார்மல் பீப்புள் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்ஓசி மாதிரி. எப்படின்னா வந்து ப்ராசர் இருக்கும், ரேம் வந்து தனியா தான் இருக்கும். நம்ம எடுத்து போடுவோம் பச்சை கலர்ல. இங்க பாருங்க ரேமே காணும் பச்சை கலர். ஆமா, ஏன்னா ப்ராசருக்குள்ளே இருக்கும். இங்க பாருங்க, இதுல இங்க பாருங்க, இதுதான் அந்த எஸ்ஓசி. இது சிப்பு. இது ரெண்டும் வந்து ரேம். 16GB ரேம் இருக்கு. இப்போ இது எதுக்காக இங்க இருக்கா, இதான் வந்து விஆர்எம். எதுக்கு இது விஆர்எம்னா ப்ராசருக்கு வந்து வோல்டேஜ் தேவைப்படும். என்ன மாதிரி வோல்டேஜ்னா வந்து 0.101 அந்த அளவுக்கு ப்ரிசைஸா. இது வந்து கம்மி பண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கு தான் கம்பெனி அந்த பாயிண்ட் 0.1 அப்புறம் வந்து இதுல என்ன பண்றேன்னா, இது வந்து NPU இருக்கு, நியூரல் ப்ராசஸிங் யூனிட். என்னன்னா வந்து இப்போ வர பிசிலாம் வந்து ஏஐ வந்து இன்டெகிரேட் பண்றாங்க. நீங்க வந்த உடனே ஃபேஸ் டிடெக்ட் பண்ணி இதுவா வருது. ஓ ஆமா ஆமா ஆமா, இந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுல, அதெல்லாம் ஏஐ. சோ அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இதுல NPU. இது வந்து 40 டாப்ஸ் ட்ரில்லியன் ஆபரேஷன்ஸ் பர் செகண்ட். அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ். ரைட், நோ வண்டர் நான் லைட்டா திரும்பினாலே வந்து ஆஃப் ஆயிருது. அதான். ஓகே வாங்க நண்பர்களே, இப்போ எல்லாத்தையும் அசல் பண்ணலாம். சில நேரங்கள் கழித்து நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணதால டேட்லாம் மாறி போச்சு. இதுல சீமாஸ் பேட்டரி இல்லைங்க. அப்ப நண்பர்களே இதுல சீமாஸ் பேட்டரி இல்ல, அதான் கண்டுபிடிச்சது இருக்கும். ஸோ இப்போ இந்த கூலிங் பேட்டரி இந்த லேப்டாப் Cinebench R23 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1984 சிங்கிள் கோர், மல்டி கோர் 10962. இது கொடுத்துருக்கு. இது எதுக்காக இதை நம்ம பாக்குறோம்னா, இதை வந்து ஜென்ரிக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து டெஸ்ட் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் விட இது கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு பாக்கணும். எல்லாரும் நினைப்பாங்க i7 சூப்பர் அப்படின்ட்டு. i7 இருந்தாலும் அதை கம்மி பண்ணி i5 மாத்திடுவான். இதுல ஜென்ரிக்கா தான் இது வந்து CPU மங்கி ஒரு வெப்சைட் இருக்கும், இன்டெல்
கோர் அல்ட்ரா 7 268B இதான் நம்மளுது. அது இதுல சிங்கிள் கோர் 1936 வருது. நீங்க டெஸ்ட் பண்ணது எவ்வளவு வந்துச்சு? 1984. அதோட கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு, பெட்டர். சோ அப்புறம் வந்து மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் 9155 வருது. உங்களுக்கு 10000 இதான் வந்து கூலிங் வந்து பெட்டரா பண்ணிருக்கான். சோ என் மேல பிரச்சனை எதுவும் எதுவும் எடுக்கலையா? இதுக்கப்புறம் என்ன வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களை போட்டா புழிஞ்சா அவ்வாதான் புழிஞ்சா இதாங்களேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அதில் ஃபுல் பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்புறம் கம்மியாயிடும். ஏன் கம்மியாயிடும்? ஹீட் அதிகமாகிட்டு வரும்போது அதுக்கு மேலே தாங்க ஐயோ எரி தெரியுமாலா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கம்மி பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துல என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்ச உடனே டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 99 கிட்ட போகுது. ஓகே, அப்படியே ஏறி டெம்பரேச்சர் கம்மியாகுது. ஏன் கம்மியாகுதுன்னா ஈவன் டிடிபியும் கம்மி பண்ணலாம். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட என்ன ஒரு 82-83% இருந்து நமக்கு 80% குறையுது. ஸோ ஒரு அப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து என்னன்னா சம்மாட் ஒரு 5 to 6% or 10% தான் குறையுதுன்னு போது இட் இஸ் குட், ஓகே அப்படின்ற மாதிரி. இது வந்து அவர் நம்ம உருட்டான் பண்ண இது 20% இறக்கிச்சு இதான் வந்து i5 வந்து i3. என்னன்னா இப்போ என்ன பண்றா இது எந்த எல்லா வீடியோமே வந்து ப்ரொமோஷன் தெரிய மாட்டேங்குது நமக்கு. இதுல என்ன டவுட்? எல்லா வீடியோ ப்ரமோஷன் தான். எப்படிங்க வருது? ஐயோ நான்லாம் வந்து உசுறு போவோம். நான் யூஸ் பண்றேன் சார். நான்லாம் வந்து காலி டப்பால அட்டாச் பண்ணி அனுப்புவேன். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சார், நல்லா இருக்கு உங்களோட ப்ராடக்ட், ஸ்பான்சர் பண்றீங்களான்னு அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். ஒண்ணுமே தெரியாது. இப்படிதான் வந்து பிராண்ட் அப்ரோச் பண்றானே தெரிய மாட்டேங்குது. ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட் பண்ண ரியல் டைம் ப்ரீமியர் பெஞ்ச் மார்க் எடுத்து பார்த்தோம். ஸோ இது வந்து எங்களோட அந்த டைம் லாஸ் ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் 4 minutes 16 seconds. அது ஓகேன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஆவரேஜ் இந்த லேப்டாப் இந்த ப்ராசருக்கு ஓகே. ஆனால் ஏன் வந்து ஆவரேஜ்னு சொல்றேன்னா கடைசி அதில் ப்ரைஸ் அதெல்லாம் பேசலாம் சொல்றாரு. காத்திருப்போம். அவர் வந்து கேம் வந்து ஃபால் கைஸ் வந்து 70 FPS வந்துச்சு. GTA 5 வந்து 1080p செட்டிங்ஸ்ல 82 FPS நல்லாவே ஆடலாம் சூப்பரா. டூம் ரைடர் வந்து 105 FPS ஈவன் பிளட் இது. ஏன்னா இதுல வந்து ஆர்க் ஜிபி, இன்டலோட ஆர்க் ஜிபி இருக்கு. NVIDIA AMD கிராஃபிக்ஸ் வச்சிருக்காங்க ரேடியன்லாம். இன்டல் வந்து அவங்க டெடிகேட் கிராஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு சரி. அது பேர் ஆர்க். பிளெண்டர் எவ்வளவு? பிளெண்டர் வந்து படுத்துருச்சு. கிளாஸ் ரூம் வந்து எடுத்தோம். ஒரு ஃப்ரேம் 14 minutes ஆயிடுச்சு. பேசிக் எடிட்டிங் பண்ணலாம். 3D பண்ண முடியாது. மிட் ரேஞ்ச் கேம்ஸ்லாம் ஆடலாம். ஐஎன் சைபர் பங்கெலாம் போட்டு நான் ரேட் ரேசிங்காக வராது. இதில் இருக்க பெஞ்ச் மார்க்லாம் வந்து இதுக்கும் லெனோவுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாங்கள் எடுத்த பெஞ்ச் மார்க்கு அதே மாதிரி இதில் கருத்துக்கள் எல்லாம் எங்களை ஓன் கருத்து. லெனோவுக்கும் இந்த கருத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இவருக்காச்சும் தான் சம்மந்தம் இருக்கு, எனக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லை. நான் யூஸ் பண்ணதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கடைசியாக ரேட்டு சரி, லெட் மீ கெஸ் 1.35 2.18. வாட்? எல்லாம் அழகா இருக்கு. ரேட் தான் பிரச்சனையா இருக்கு. என்னடா அநியாயமா இருக்கு? ஏன் 2.8? இதுக்கு பிசிஏ பில்ட் பண்ண போயிருக்கோம். இது வந்து ப்ரொஃபஷனல் கிரேட் லேப்டாப்ஸ். இந்த RDP புரோட்டோகால், ஆக்டிவ் டைரக்டரி இதெல்லாம் வந்து விண்டோஸ்ல தான் வரும். சோ எல்லா ஆபீஸும் கையில தூக்கிட்டு போறவங்களுக்கு யூஸ் ஆகும். இதுதான். சோ அதனால இது வந்து வாங்க போறது வீட்ல யூஸ் பண்றவங்களுக்கு தேவையில்லை. கம்பெனி கார்டு வாங்குறது. அது எக்ஸல் ஷீட்ல வேலை பாக்குறது. அதுதான் எக்ஸல் ஷீட் தான். வேலை பாக்குறதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா? வாட் இஸ் திஸ்? ஆமா, அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்றா. இது எல்லாரும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மேட்டர் என்ன, இது வந்து டாப் எட் இருக்கிறதே டாப் எட். இதுல அதனால தான் 2 லட்சம் சொல்றேன். இது வந்து என்ன லெனோ வெப்சைட்ல போய் கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட்லயே. சோ இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.43 வரும் பேஸ் வேரியன்ட். ஆக்சுவலி 1.43 வந்துட்டு அஃபோர்டபிள் தான் த்ரூ கிரவுட் ஃபண்டிங். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விண்டோஸ் 11 இருக்கு. விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா இதுல வந்து அவனே போட்டு கொடுத்துருவான். ஸோ அதுக்கு பார்த்தா OEM அப்படி வேணா நீங்க தனியாக கூட 1200 கொடுத்து சிடி கேப்பல் வாங்கிக்கலாம். இதனால தான் இது மேட்டர் பத்தினா நான் வாய் திறக்கிறது கிடையாது. நமக்கு தெரியாது இதை பத்தி எல்லாம். ஓகேங்களா? ஸோ என்னன்னா வந்து இதுல வந்து NP இருக்கிறதுனால கோபைலட் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துறாங்க. கோபைலட் இவனோட ChatGPT இங்க டெடிகேட் பட்டன் கொடுத்து இதை கிளிக் பண்ணா அது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதை போயிட்டு ஜெனரேட் டெய்லரிங் மிஷின் வருது சூப்பர். வந்துருச்சுங்க. சூப்பர். இப்போ வந்துட்டு டெய்லரிங் மிஷின் பிரிண்டிங் காசு தைக்கிற மாதிரி கைட்லைன்ஸ்க்கு தப்பாங்க. இது டெய்லரிங் மிஷின் ஸ்டிச்சிங் ஹலோ. சூப்பர் சூப்பர். புரியல. எல்லாம் வந்து டெய்லரிங் மிஷின். கம் ஆன் ஃபர்ஸ்ட் புரியல, அதுக்கப்புறம் நீங்க அப்படியே சேவ் பண்ணிருக்கீங்க. இல்ல ட்ரெஸ் தைக்கிற மாதிரி. ஓகே, கடைசியா வந்து டார் யாருக்கு இவர்தானே போடுவாரு எல்லா விபூதி. நான் என்ன சொல்றேன், இன்னொரு டேர் பண்ணுவோம். இந்த டேர் வேண்டாம். நல்லா உண்மையே நல்லா இருக்கு. ஓகேவா? காலை எழுந்திரிச்சா வந்துட்டு கிளி கூறதெல்லாம் வந்துட்டு கேக்குது. அதெல்லாம் நான் வந்து சனிக்கிழமை மொத்தமா கெடுத்துக்க விரும்பல. கேட்க கிடைங்க. அவர்கிட்ட சொல்லல, நானும் யாரும் சொல்லல. அவர்கிட்ட வீடியோ கால் அடிங்க. கேக்கா ஹாய்டா. சும்மா இங்க ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னாரு.
அப்புறம் எப்படி இருக்கீங்க? கூப்பிடுறாரு. ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேறீங்க. பனியன் கேக்கு போட்டு நம்ம என்ன பண்ணலாம், போய் அந்த 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 கேசட் போடுற இது வாங்குறோம், கன்சோல் வாங்குறோம். நம்ம பிசி டாக்கு வராரு கூட, ஓகேவா? போறோம் எங்க இருந்தாலும் அந்த ஒன் டிஸ்க்ல வந்து 9999 இது கேம் வாங்குறோம், ஒன்னாச்சு ப்ளே பண்றோம். சரி ஓகே, we will meet soon, சரிங்களா? ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா இது இது எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயமா தான் இருக்கு. இது அதான் அடிச்சுக்கிட்டாலும் சேர்ந்தது நல்லாதான் பார்க்க முடியும். ஏன்னா இவங்க அடிச்சதை பார்த்து நிறைய பேர் இவங்கள வச்சு சூப்பரா. ஆமா, அதான் இப்போ இவங்க சேர்ந்துட்டாங்க, இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியல. நல்லதுதான், எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவ்வளவுதான். பசங்க அதாவது அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல எல்லாம் போக மாட்டாங்க. இப்படியே போயிடுமான்னு நினைச்சா பரவாயில்ல, இது எதிர்பார்க்காத ஒரு. ஆமா, அதான் கேகே கூட ஜாயின் பண்ணியிருந்தாரு. இன்னும் கேகே மட்டும் பேசுறாரு, பிரியாணி அங்க பேசலையே. கேகேவும் ஏட்டுடியும் அதுக்கப்புறம் சேர்ந்து அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. இப்போ இவங்க சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க 3 பேர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கும். அதே மாதிரி லேப்டாப் நல்லாதான் இருக்கு, சூப்பராகவே இருக்கு. ரொம்பவே அதிகம், ரொம்ப அதிகம். இது என்ன சொல்றது, அதாவது நம்ம மாதிரி ஆட்களுக்கு இது ரொம்ப அதிகம். அதுக்கு இவ்வளவு காசுக்கு நம்ம பிசியே பில்ட் பண்ணிடலாம். அப்படி லேப்டாப் தான் வாங்கணும், எனக்கு வெளியில எடுத்துட்டு போய் இது பண்ணணும்னா இந்த லேப்டாப் வாங்குறது போல வேற ஏதாவது கூட இல்லை வாங்கிக்கலாம். ஆமா, ஆனா நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்